ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி நம்ம பாளையத்தில் இருக்கக்கூடிய வசந்தம் கடைக்கு தான் வந்தோம். வாட்ச்சு வீட்டுக்காருக்கு ஒரு வாட்ச் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நிறையா இருந்துச்சு. அதில் ஒரு வாட்ச்சு செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து சரி ஹேண்ட்பேக் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் நம்மளுக்கு செட் ஆகலை. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் நிறைய ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்க. வீட்டிலாம் பால் டப்பா வச்சுருந்தாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. வீட்டுக்காரர் பெல்ட்டு பார்த்தாரு. அவரும் ஒரு பெல்ட்டை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா கிஃப்ட் ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இது வாட்ச் தான். இதில் தான் ஒன்று செலக்ட் பண்ணார் எங்கள் வீட்டுக்காரர். பாருங்கள், ஹேண்ட்பேக்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. நான் சரி அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. இதெல்லாம் ட்ரிம்மராக நிறையா கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நான் போயிட்டு விஜய் இருக்காரா அப்படின்னு பார்த்தேன். பட் விஜய் இல்லை, மற்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அதனால நான் எதுவும் வாங்கலை. அடுத்து விஜய் வாங்கி வைங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாமே ரேட்டு ஓகே தான். பாருங்கள், இதில் எனக்கு இந்த தலையாட்டி பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அதை நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஆட்டுது இல்லையா தலையா, அந்த இதுதான், அந்த முடி இருக்குல்ல அது. நான் முடி இல்லாத எடுக்கலாம்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் முடி இருக்கிறத எடுத்துக்கலாம், நல்லா இருக்குன்னாரு. அதனால் அதை வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடையில் போய் பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறையா பொருளெல்லாம் இப்போ ரீசெண்டாக இறக்கியிருக்காங்க. கிஃப்ட் ஐட்டம்லாம் நிறையாவே இருக்குது. பாருங்கள், எனக்கு இதில் அந்த ராதாகிருஷ்ணன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கிருஷ்ணர் சிலை. பட் இப்போதைக்கு வாங்கலை, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.